ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பிடிக்காதவங்களும் கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கக்கூடிய மாதிரி 2 பாவக்காய் எடுத்துக்கணும். அதையே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய தக்காளியாக 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். பூண்டு 10-15 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடாயில் சேர்த்துட்டு ஒரு பீஸ் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஒரு 2 பிஞ்சு, கடுகு, சீரகம் இது எல்லாமே தாளிப்புக்கு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சக்கூடிய பூண்டு சேர்த்திட்டு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 2-3 கொத்து சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் முழுசாக குட்டி குட்டியாக ஒரே மாதிரி இருக்கிறனால முழுசாக போட்டு, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2ஆக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இப்போ நறுக்கி வச்சக்கூடிய பாவக்காயை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, மஞ்சத்தூள் கம்பல்சரியாக போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா உப்பு போட்டு வதக்கிறனால நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாவக்காய். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நறுக்கி வச்சக்கூடிய அந்த தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு இங்கே குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். இது 2 சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம லிட்டு போட்டு விட்டுடலாம். இந்த டைமில் லிட்டு போட்டு விட்டால் நம்ம 2 நிமிஷத்துக்கு மேலே 2.5 நிமிஷம் வரைக்கும் இருக்கல, இடையிடையே வேணால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவு புளிக்கரைசல் ஊற்றிட்டு, இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் 2 பிஞ்சு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ திரும்ப லிட்டு போட்டு விட்டுடலாம். நல்லா அந்த புளிக்கரைசலோட நல்லா குக்காய் வந்திருக்கு. கம வாசனையோட சூப்பராக ரெடி ஆயாச்சு பாருங்கள் பாவக்காய் தொக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னோம்னா இது ஒரு சைட் டிஷ்ஷாக தான் நம்ம வச்சுக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே. பிடிக்காதவங்களும் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி பாவக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நிச்சயமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாமே. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன வெள்ளைத்துண்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துல. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு. பாய்.